திண்டுக்கல் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பெரும் நிறுவனத்தை வந்து ராயல் கிளாசிக் குழுமம் அமைத்திருக்கின்றார்கள். வந்து அங்கிருந்து ஒரு கோரிக்கை வருது, மக்காச்சோள வியாபாரிகளுக்கு ஒரு ஆய்வு கூடம் அமைக்க வேண்டும், அதற்கு வந்து ஒரு 25 ஏக்கரா இடம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு தேதிக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துக்கு குறைந்தது 10 to 12 கோடி ரூபாய் போகக்கூடிய அந்த இடத்தை வந்து அன்று கேட்ட உடனே 25 ஏக்கராவை சகோதரர்கள் இருவர்களும் அந்த மக்காச்சோள ஆய்வுக்காக கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு திட்டம் தொடர்ந்து நடக்கிறதுக்கு கொடையாளர்கள் எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்குறாங்கிறதுக்காக அதை வந்து நாம இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடாதுங்கிறதுலையும் தெளிவா இருக்கிறோம். அதனாலதான் வந்து கொடையாளர்கள் என்னைக்குமே வந்து அவங்க கொடுத்த பணத்துக்கு நன்றி சொல்ல மாட்டோம், அவங்க எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு தான் எப்பவுமே நன்றி சொல்லுவோம். அந்த நம்பிக்கை இருக்குங்காட்டி தான் இது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அனைவருக்கும் இனிய காலை பசுமை வணக்கங்களை வனத்துக்குள் திருப்பூர் வெற்றி அமைப்பின் சார்பிலே உரித்தாக்கிக் கொள்கிறேன். வனத்துக்குள் திருப்பூரின் 11ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்விற்கு கேட்ட உடனேயே தனது இசைவை தெரிவித்து இன்று குறித்த நேரத்திலே வந்து மரக்கன்றுகளையும் நட்டு மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தலைமை ஆணையர் வருமான வரித்துறை கோவை திரு அருண்ஸ்ரீ பிரசாத் அவர்களே, சிறப்பு விருந்தினராக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஜேசி திரு இளங்கிள்ளி அவர்களே, எங்களோடு ஒருவராக பயணித்துக் கொண்டிருக்கின்ற எங்களில் ஒருவரான செந்தூர் பாரி அண்ணா அவர்களே, வெற்றி அமைப்பின் துவக்க காலத்திலிருந்து எங்கள் பின்னணியிலிருந்து எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் வெற்றி அமைப்பின் தலைவரும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் பொருளாளரும் கிளாசிக் குழுமங்களின் தலைவருமான திரு கோபாலன் கிருஷ்ணன் அண்ணா அவர்களே, சென்னை சில்க்ஸ் குழுமத்தின் அன்பு சகோதரர்கள் ஆறுமுக அண்ணா மற்றும் நந்து அண்ணா அவர்களே, தொடர்ந்து இன்று இந்தியா முழுவதும் ஒரு ரீட்டைல் பிசினஸுக்கு எடுத்துக்காட்டாக, அதுவாக குறிப்பாக வந்து அந்த தமிழர்களின் பாரம்பரிய உடையான அந்த வேஷ்டி சட்டையை வந்து இன்னைக்கு உலகளாவிய அளவில் எடுத்து சென்று இன்று ஒரு வெற்றியாளராக மட்டுமல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் வெற்றி அமைப்பின் கொடையாளர்களில் ஒருவரான ராமராஜ் காட்டனின் தலைவர் திரு நாகராஜ் அண்ணா அவர்களே, இந்த திட்டம் துவங்கிய காலம் முதல் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவளித்து நாங்கள் மறந்திருந்தாலும் கூட இந்த வருடத்திற்கான நன்கொடையை பெறவில்லையா என்று அன்போடு எங்களை அழைத்து கொடுக்கக்கூடிய கொடையாளர்களில் முதன்மையான திரு SRG கோவிந்தராஜ் அண்ணா அவர்களே, அதே போல்தான் திரு ராகுல் டோடி அவர்களே, இந்த வருடம் எங்களுக்கு நன்கொடை அளிக்க காத்திருக்கக்கூடிய பிருத்திவி பாலன் அவர்களே, செந்தில்குமரன் அவர்களே, நிச்சயமாக இந்த சமூகம் நல்லா இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து வனத்துக்குள் திருப்பூரை ஃபாலோ பண்ணிட்டு அடிக்கடி கூப்பிட்டு சிவராமநாட்டையும் எங்கிட்டையும் பேசிட்டு இருப்பார். இதோடைய செயல்பாடுகளை பற்றி எல்லாம் டாக்டர் செந்தில்குமரன் அவர்களே, எங்கள் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினரும் ஸ்கில் கவுன்சில் மற்றும் AEPCயின் EC மெம்பரும் ஃபேஷன் எட்ஸ் உரிமையாளருமான திரு ரவிராம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய கொடையாளர்கள், தன்னார்வலர்கள், எங்களோடு தோளோடு தோள் நின்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய துணை அமைப்புகள், அதன் தன்னார்வலர்கள் உட்பட அனைவருக்கும் பேரன்புகளையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். வனத்துக்குள் திருப்பூர் 2015ஆம் ஆண்டு நம்மளை எல்லாம் திடீரென்று விட்டு பிரிந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் நினைவாக அன்று அவர் பேக்கரும்பில் விதைக்கப்பட்ட நாளன்று திருப்பூரில் விதைக்கப்பட்ட திட்டம்தான் அவரின் நினைவாக, அவரின் கனவுகளில் ஒன்றையாவது நாம் நனவாக்கினால் அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய அஞ்சலி உண்மையாக இருக்கக்கூடும் என்கின்ற அடிப்படையிலே வெற்றி அமைப்பின் தலைவர் என்கின்ற முறையில் சிவராம் அண்ணா அவர்கள் அந்த மேடையிலே அறிவித்த திட்டம் தான் வனத்துக்குள் திருப்பூர். அந்த திட்டத்தை அறிவிக்கும் போது 4 மாதங்களில் 1 லட்சம் மரக்கன்றுகளை மட்டும் நட்டு பராமரிக்கப் போகிறோம் மாவட்டம் முழுவதும் என்றுதான் அறிவித்திருந்தோம். அந்த 4 மாதங்களுக்கு பதிலாக 100 நாட்களில் 1,35,000 மரங்களை நட்டு வளர்த்து அதற்கான நன்றி தெரிவிக்கும் விழாவை வேலாயுசாமி திருமண மண்டபத்தில் ஏற்பாடு செய்திருந்த போதுதான் இப்போது மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய கொடையாளர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். குறிப்பாக SRG கோவிந்தராஜ் அண்ணா, இது எதுக்கு நிறைவு விழா, மரம் நடுவது வந்து நிறைவு விழா இருக்கக்கூடாது, இது தொடர்ந்து செயல்பட வேண்டும், என்னுடைய மேண்டேட் உங்களுக்கு இருக்கு, நிச்சயமாக நீங்கள் இதை தொடர வேண்டும் என்று அவர் பிள்ளையார் சொல்லி எடுத்து வைத்த அந்த இதைத்தான் வந்து கோபாலண்ணாட்ட போய் சொன்னோன்னே கோபாலண்ணா வந்து கட்டாயமாக இதை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்காக கோபாலண்ணாக்கு என்ன தண்டனை அப்படின்னா வருஷம் பத்தாத பணத்தெல்லாம் அவர்கிட்ட வாங்கிட்டு இருக்கோம். ஒரு நவம்பர் மாதம் அந்த திட்டம் முடியும் தருவாயில் வந்து கூப்பிடுவாங்க, எவ்வளோ மரம் நட்டிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்புறம் அவருக்கே உரித்தான அந்த சிரிப்போடு கேட்பார், சரி எவ்வளோ ஷார்ட்டேஜ் அப்படிம்பாரு. அப்புறம் ஒரு தொகையை சொன்னோன்னையும் சிவராமண்ணா வந்து எனக்கு நல்லா தெரியும், சிவராமண்ணா ஒரு 2 மணி நேரத்தில் அனுப்புவார், வெற்றி அமைப்புக்கு வந்து அண்ணா பணம் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படித்தான் இந்த திட்டம் வந்து தொடர்ந்து எந்த ஒரு திட்டமும் ஒரு பொது சமூகம் சார்ந்த திட்டமும் தொடர்ந்து 10 வருடங்கள் கடந்து இன்று 11வது வருடம் பயணிக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அது இங்கே இருக்கக்கூடிய
கொடையாளர்கள் மட்டுமல்ல, மேடையின் முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை துணை அமைப்புகள், தன்னார்வலர்கள், இடம் கொடுத்த விவசாயிகள் உள்ளிட்ட அத்தனை பேர்த்துடைய ஒத்துழைப்பும் இல்லாமல் இது நடைபெற சாத்தியமே இல்லை. முதல் 2 வருடத்தில் ஒரு கன்று ஒன்று நட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு சைட்டில் போய் நட்டு நாங்கள் வெளியில் முதல் தண்ணி விட்டுட்டு வெளியில் வரணும்னா 300 ரூபா செலவாயிட்டு இருந்தது சார். அந்த வர்த்தக அறிவை தொடர்ந்து இதில் பயன்படுத்தி அந்த காஸ்ட் கட்டிங்கிற மெத்தடை தொடர்ந்து இதற்காக நேரம் கொடுத்து சிவராமண்ணாவின் கடும் முயற்சியினால் இன்று 85 ரூபாய்க்கு ஒரு கன்றை நட்டு வளர்த்தும் அளவுக்கு அந்த காஸ்ட் கட்டிங் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு திட்டம் தொடர்ந்து நடக்கிறதுக்கு கொடையாளர்கள் எவ்வளோ வேணாலும் பணம் கொடுக்குறாங்கிறதுக்காக அதை நாம் இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடாதுங்கிறதுலையும் தெளிவாக இருக்கிறோம். அதனால தான் கொடையாளர்கள் என்றைக்குமே அவங்க கொடுத்த பணத்துக்கு நன்றி சொல்ல மாட்டோம். அவங்க எங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு தான் எப்பவுமே நன்றி சொல்லுவோம். அந்த நம்பிக்கை இருக்கங்காட்டி தான் இது தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இப்போ கூட நம்ம தலைமை ஆணையர் அவர்கள் மரக்கன்றை வைத்து விட்டு மேலே ஏறி நின்றுட்டு கேட்டாங்க, இந்த சைட்டில் எவ்வளோ மரம் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி, ப்ரொஃபஷனலாக இப்போ அவர் கால்குலேட் பண்ணியிருப்பார், இத்தனை மரம் கம்ப்யூட் பண்ணியிருப்பார், இவ்வளோ மரம் இவ்வளோ ஆக்சிஜன் ஜென்ரேட் ஆகும், இவ்வளோ மக்களுக்கு பயனடையுது அப்படின்னு தான். அந்தளவுக்கு செந்தூர் பாரி அண்ணா அவர்கள் தொடர்ந்து உங்களை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் மதுரையில் இருந்தப்போ அந்த நீர்நிலைகளை மீட்டெடுக்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகள் பண்ணினத சிவராமண்ணாவும் இந்த விழாவுக்கு இவர் தான் இன்னைக்கு துவக்கி வைக்கணும் அப்படிங்கிற சொல்கிறப்போ உங்களை பற்றி அந்த பசுமைக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு, நீங்கள் வேறு இடத்தில் பணியில் இருந்தபோது கூட நிச்சயமாக நீங்கள் எனக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியாகணும்னு சொன்னதையும் அவர் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு சரியான தலைமை விருந்தினரைத்தான் நாம் இன்று தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். 10 வருடங்கள் 22 லட்சம் மரக்கன்றுகள் 88.4% காப்பாற்றி வளர்த்து வருகின்றோம். இன்று உலகளாவிய வர்த்தகம் எதை நோக்கி திரும்புகிறது என்றால் வளம் குன்றா வளர்ச்சி என்கின்ற அடிப்படையை நோக்கி திரும்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்னைக்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வர்த்தகர்கள் எல்லாம் இன்னைக்கு குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள், ஐரோப்பியிலெல்லாம் லெஜிஸ்லேஷனே கொண்டு வந்துட்டான். என்வாயன்மெண்டல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய உற்பத்தி தேசங்களில் மட்டும்தான் இனிமேல் நாங்கள் வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. அப்போ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், அந்த வளம் குன்றா வளர்ச்சியின் அடிப்படைக்கு காரணமே இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த காலநிலை மாற்றத்தை நம்ம உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று சொன்னால், அதுவும் காஸ்ட் கம்மியாக முதல் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் மரம் நடுவது தான் முதல் தேவையாக இருக்கிறது. அதை நீங்கள் 10 வருடத்துக்கு முன்னிருந்தே செய்து கொண்டு வருவது மிகப்பெரிய ஆச்சரியமாக இன்னைக்கு ஏற்றுமதியாளர் சங்கத்தின் ட்ரெஷரர் பொறுப்பில் இருக்கக்கூடிய கோபால் அண்ணா, வரக்கூடிய வர்த்தகர்கள் எல்லாம், நானும் அதில் ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி இருக்கிறப்போ நான் அதை பற்றியெல்லாம் சொல்கிறப்போ அவர்கள் எந்தெந்த தேசத்திலெல்லாம் உற்பத்தி செய்கிறார்களோ அங்கே இந்த வனத்துக்குள் திருப்பூரை எடுத்துக்கொண்டு சென்று இது மாதிரி ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது, கார்பன் எமிஷன் ரிடக்ஷனுக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு நாம் இது வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இது திருப்பூரை பசுமை பரப்பை மற்றும் உயர்த்தவில்லை, திருப்பூரின் பெருமையையும் தான் இது உயர்த்தி கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். வெற்றி அமைப்பின் பணிகளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அது குளம், ஆண்டிபாளையம் குளத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அந்த குளம் கிட்டத்தட்ட அபாண்டன் ஆயிடுச்சு. அந்த குளம் செத்து விட்டது என்கின்ற நிலையில் அந்த குளத்தின் நிலைமையை பார்த்து உடனடியாக அதற்கு என்ன தீர்வு வேண்டும். அதுவும் பாருங்கள், ஒரு குளத்தை தூர்வார வேண்டும் என்றால் ஒரு ஜேசிபியோ ஒரு 4 கொமாட்ஸோ வண்டியை வர சொல்லி நீங்கள் அதையெல்லாம் தூர்வாரி மழை வர்றப்போ தண்ணி வருதுன்னு சொல்லி விட்டுட்டு போகாமல், இன்றைக்கி வெற்றி அமைப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீண்ட கால தீர்வு தான் சார். அந்த குளத்துக்கு தண்ணி எங்கிருந்து வருது, அதோட நீர்வழி பாதை என்ன, அந்த நீர்வழி பாதையை முதல்ல கண்டுபிடிச்சு அந்த நீர்வழி பாதையில் என்னென்ன என்க்ரோச்மெண்ட் இருக்குது, அதுக்கான செக் டேம் எங்கே இருக்குது, அது சிதிலம் அடைந்திருக்கு, முதல்ல அதையே சரி பண்ணணும். அதை சரி பண்ணினதுக்கப்புறம் திருப்பி இந்த குளத்தை தூர்வாரணும். அப்போ இந்த குளத்தை தூர்வாடுறப்போ இயந்திரங்களை வைத்து பண்ணிவிட்டால் இது அங்கே இருக்கக்கூடிய பொது சமூகத்திற்கு ஒரு ஓனர்ஷிப் இல்லாமல் போயிடுன்னு சொல்லி தொடர்ந்து 5 வாரங்கள் இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்து ஒரு பொதுமக்கள் ஒரு வேள்வியாகவே நின்று அந்த குளத்தை தூர்வாரியதால் தான் கிட்டத்தட்ட 12 வருட காலமாக அந்த குளத்தில் நீர் வடியவே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய திருப்பூர்வாசிகள் அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். நாங்கள் ஒரு 15 வருடத்துக்கு முன்னால் எங்களுடைய தண்ணீர் தேவைக்காக 1000 அடி போட்டால் கூட தண்ணீர் வராத ஒரு சூழ்நிலையில் இன்று 200 அடியில் இன்றைக்கு தண்ணீர் கிடைக்கிறது என்று சொன்னால், அது நிச்சயமாக வெற்றி அமைப்பு முன்னெடுத்த அந்த ஆண்டிபாளையம் குளத்தை தொடர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நஞ்சராயன் குளம், மூலி குளம் என்று இன்றைக்கி மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட குளங்கள் இன்றைக்கு தூர்வாரப்பட்டது என்று சொன்னால், நிச்சயமாக அதில் வெற்றி அமைப்பின் பங்கு இருந்தால் கூட அதை செய்த அமைப்புகளின் முயற்சி காரணமாக இன்று மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய குளங்கள் மட்டுமல்ல, திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு குளங்களும் டேம் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளும் இன்று ஒரு நீர்பிடிப்பு பகுதியாக மாறி வருவதற்கு காரணமாக வனத்துக்குள் திருப்பூர் வழங்குகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகையல்ல. அது அங்கே குளத்தில் துவங்கிய அந்த பயணம் தொடர்ந்து ஒரு
இடுவம்பாளையம் பள்ளிக்கு வந்து ஒரு பெண்களுடைய டாய்லெட்டுக்கு வந்து ஒரு டோர் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க. அப்படி வந்து கேட்டப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி போட்டு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி கோபால் அண்ணா அறிவுறுத்துறாரு. அங்கே போய் பார்க்குறோம். அங்கே போய் பார்க்கும்போது அவங்களுடைய தேவை வந்து டாய்லெட் மட்டும் அல்ல, டாய்லெட்டில் தண்ணி இல்லை, டாய்லெட்டோட வசதி இல்லை, அதையும் தாண்டி ஒரு அவலமான நிலை என்று சொன்னால் 400 பேர் படித்துக் கொண்டிருந்த அந்த பள்ளியில் 250 பேர் மரத்தடியில் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சென்னை சில்க்ஸ் குழுமத்தின் அவங்க குடும்பத்தோட சொன்னோன்னையும் அவங்க அறநிலையத்துறை சேர்ந்த 10 ஏக்கர் நிலத்தை அவங்க சொந்த பணத்தில் வந்து அதை வாங்கி கொடுத்ததில் கிளாசிக் போலோ உள்ளிட்ட நிறுவனங்கள் பங்களிப்பில் ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொரு வகுப்பறையும் என்று எடுத்துக்கொண்டதில் இன்றைய தேதியில் 10 ஏக்கர் வளாகத்தில் வகுப்பறைகளோடு மிகச்சிறந்த கழிப்பறை வசதியோடு 3600 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. நீட் துவங்கிய காலத்திலிருந்து வருடம் 4 அல்லது 5 டாக்டர்கள் அங்கிருந்து தேர்வாகி கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஒரு நற்செய்தியும் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். அதே போல் நான் அந்த குளத்தை பற்றி சொன்னப்பவும் சரி, இல்லை இந்த ஸ்கூலை பற்றி சொன்னப்பவும் சரி, செஞ்சு முடிச்சுட்டு வெளியில் வரல. இன்னைக்கு வரைக்கும் குளத்துக்கு என்ன மெயின்டெனன்ஸோ அதையும் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த ஸ்கூலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆசிரியர்கள் போடுறதுலேருந்து அந்த ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வெற்றி அமைப்பு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. தனது நிறுவனத்தை எப்படி போய் ஒவ்வொரு மாதமும் ஆய்வு செய்கிறார்களோ அதே போல் ஒவ்வொரு மாதமும் சிவராமண்ணா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு 1 மணி நேரம் ஆய்வு செய்து என்னென்னலாம் வேணும் அந்த ஸ்கூலுக்கு, என்னென்னலாம் தேவை இருக்குன்னு சொல்லிட்டு, உண்மையாக சொல்ல போனால் அந்த அட்மிஷன் டைம்லலாம் வந்து மிகப்பெரிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டில் இருக்கிற அந்த தாளாளர்களுக்கு கூட அவ்வளோ ஃபோன் வராது. இந்த கவர்மெண்ட் ஸ்கூலோட இடத்துக்கு இடம் வேணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபோன், அவ்வளோ ரெக்கமெண்டேஷன் வரும். அந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்கூலினுடைய தரத்தை வந்து உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது வெற்றி அமைப்பின் ஒரு செயல்பாடாகவே பார்க்கின்றோம். அதைத் தொடர்ந்து 15 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு மாநகராட்சியின் எல்லைக்குள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கோபால் அண்ணா ஒரு 5 ஏக்கர் அந்த நிலத்தை கொடுத்து அறப்பொருள் வேளாணகம் என்று இயற்கை வேளாண் விவசாயிகளை நாம் வந்து ஊக்குவிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு அடிப்படையில் வந்து நிறையா செஞ்சிட்ருக்காங்க. அதிலிருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழகம் முழுவதும் பசுமை விகடன் எங்களோடு இணைந்து பயணிப்பதால் 200 விவசாயிகளை நாங்கள் வந்து இன்றைக்கி கெமிக்கல் ஃபார்மிங்லேருந்து ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு மாற்றிருக்கோம் சார். 12 ஏக்கர் கவர்மெண்ட் வந்து அந்த குப்பை போடுவதற்காக அந்த வாங்கி வச்சிருந்த இடம், அதுக்கு ஒரு திட்டம், நீண்டகால திட்டமாக பண்ணி அந்த இடத்துல ஒரு மூங்கில் பூங்கா, அரசின் பங்களிப்பு வந்து ஒரு 80 லட்சம் ரூபாயில், மிச்சமெல்லாம் வந்து ராயல் கிளாசிக் நிறுவனம் ஏற்றுக்கொண்டது. ஒரு அருமையான ஒரு பயிலரங்கம், 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற பயிலரங்கத்தில் 48 மணி நேரத்திலே சென்னை சில்க்ஸ் குழுமத்தின் நந்தன் அவர்கள் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அப்படியான அந்த மூங்கில் பூங்கா வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா வார இறுதிகளில் குறைந்தது 5000 பேர் வந்து அந்த குழந்தைகளோடு வந்து அந்த மூங்கில் பூங்காவை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். வார நாட்களில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பள்ளிகள், அது தனியார் பள்ளிகளாகட்டும் அரசு பள்ளிகளாகட்டும், அங்கிருந்து வந்து குழந்தைகள் வந்து இயற்கையை பற்றி தெரிந்து கொண்டு சென்று கொண்டு இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு நல்ல பூங்கா இருக்குது. இப்படி வந்து பல்வேறு பணிகள் அறுதியிட்டு நான் கூறுவேன் சார், இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பகுதியிலும் திருப்பூர் மாதிரியான சம்திங் கிவிங் பேக் டு த சொசைட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கவே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் என்னென்னா இன்னும் வந்து நம்ம தமிழர்களுக்கே உண்டான அந்த அறம், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சில்க்ஸ் அவர்களுடைய நிறுவனம் வந்து சென்னையில் ஒரு தீ விபத்தில் வந்து பெரும் சேதத்துக்கு ஆளாச்சு. அப்போ அந்த பெரும் சேதத்தை வந்து மீட்டெடுக்கக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கிறவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்க கடையை சுற்றி இருந்த அந்த நடைபாதை வியாபாரிகள், அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது. ஏன்னா இந்த மீட்பு பணிகள் எல்லாம் நடக்கும்போது 20 நாள் வாழ்வாதாரம் பாதிக்குது. அதை கருத்தில் கொண்டு அவர்களை ஒவ்வொருவரையும் அழைத்து அவர்களுக்கு ஒரு நல்ல தொகையை ஒவ்வொரு வியாபாரிகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் இங்கே நாங்கள் போற்றக்கூடிய ஒரு அறமாக நான் கருதுகிறேன். இது மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டே போகலாம். திண்டுக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பெரும் நிறுவனத்தை வந்து ராயல் கிளாசிக் குழுமம் அமைத்திருக்கின்றார்கள். அவங்களோட ஸ்பின்னிங் மில்லிருந்து கார்மெண்ட் யூனிட்லேருந்து எல்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கு. உடுமலைப்பேட்டை பகுதிகளிலும் இருக்குது. அப்போ வந்து அங்கிருந்து ஒரு கோரிக்கை வருது, மக்காச்சோள வியாபாரிகளுக்கு ஒரு ஆய்வு கூடம் அமைக்க வேண்டும், வந்து ஒரு 25 ஏக்கரா இடம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னைக்கு தேதிக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்துக்கு குறைந்தது 10 to 12 கோடி ரூபாய் போகக்கூடிய அந்த இடத்தை வந்து அன்று கேட்ட உடனே 25 ஏக்கராவை சகோதரர்கள் இருவர்களும் அந்த மக்காச்சோள ஆய்வுக்காக கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். நான் பல முறை கேட்பேன், இந்த மூங்கில் பூங்காவாகட்டும் இந்த மக்காச்சோள ஆய்வரங்கமாகட்டும். நான் சென்னை சில்க்ஸில் வந்து எனக்கு இவங்கள விட எனக்கு சிவம் அண்ணா கூட ரொம்ப பழக்கம் ஜாஸ்தி, அவர்கிட்ட சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெளியில் சொன்னால் தானே எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கள் எல்லாருமே வந்து இவங்களும் சரி, கோபாலண்ணா சரி, மற்ற கொடையாளர்கள் ராமராஜண்ணா இருக்காங்க, இவங்க எல்லாருமே சரி, அவர்கள் செய்த அந்த நன்கொடைகளை, அந்த நட்பணிக்காக அவர்கள் செலவிட்ட தொகையை ஒருபோதும் வெளியே சொல்வதில்லை. காரணம் என்னவென்றால், தர்மம் இருக்கிற இடத்துல வர்த்தகம் இருக்கக்கூடாது, வர்த்தகம் இருக்கிற இடத்துல தர்மம் இருக்கக்கூடாதுன்ற அந்த நட்பண்பு நிச்சயமாக திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அந்த தமிழரின் அறம் இருக்கிறது என்பதை நான் கட்டாயமாக சுட்டிக்காட்ட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு இதோட சொல்லிட்டு
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மிகவும் ஆதரவாக இருக்கக்கூடியவர் செந்தூர் பாரியன். அவரை பற்றி சொல்லியே ஆகணும். 200 குளங்களை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தூர்வாரிக்கிறார் என்று சொன்னால், இன்னைக்கு இந்திய அளவிலே சுற்றுச்சூழல் பாதுகாப்பதில் முதன்மையான ஒரு ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு வந்து பாரியண்ணாவும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும். அவரை எக்ஸ்னோரா அமைப்பும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும். அவர்கிட்டையும் சொன்னோம், நீங்கள் நிறையா வந்து பேசணும், மீடியாவில் பேசணும், நீங்கள் உங்கள் பெருமையை பேச வேண்டாம், ஒரு விழிப்புணர்வுக்காக நீங்கள் செய்யணும், உங்களை பார்த்து 4 பேர் அதை செய்வார்கள் என்று தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய துணை அமைப்புகள் எல்லாம் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் நிச்சயமாக அதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். முதல் திட்டம் துவங்கும் போது ஒரு ஆர்வமாக ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் வந்து ஒவ்வொரு விவசாயிகளோட சைட்டுக்கு போய் மரம் வைப்பாங்க, ஃபோட்டோ வரும். அடுத்த நாள் தினமலரில் அவங்க ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் எங்களுக்கு. தினமலர் நாளிதழ் இல்லை என்றால் கட்டாயமாக வெற்றி அமைப்பின் பணிகள் எல்லாம் இந்த அளவுக்கு வந்து போயிருக்காது. குறிப்பாக வனத்துக்குள் திருப்பூருடைய மிகப்பெரிய பலமே தினமலர் என்று அதையும் நான் குறிப்பிட வேண்டும். அப்படி ஃபோட்டோ வந்துட்டே இருக்கிறப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, தம்பி என்ன ஃபோட்டோ ரெகுலராக வந்துட்டே இருக்குது அப்படின்னாரு. ஆமாங்கண்ணா, திட்டத்தை வந்து நம்ம கொண்டு போய் சேர்த்தோம்னா ஃபோட்டோ வந்துட்டே இருக்கு. இல்லை, ஃபோட்டோ வரணும், அதில் குறிப்பிட்டு எங்கள் 2-3 பேர்த்த சொல்லி நீங்கள் எல்லா ஃபோட்டோலையும் எல்லா டைம் வந்துட்டே இருக்கிறீங்க, இது வந்து விளம்பரம் தர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். அன்று தான் அவர் சொன்னார், உன்னுடைய நிறுவனத்திற்கு நீ தலைவனாக இருக்க வேண்டுமே ஒழிய நீ செய்யக்கூடிய சமுதாயத்து பணிக்கு வந்து அதுதான் கருப்பொருளாக இருக்க வேண்டும், அதுதான் முதன்மையாக இருக்க வேண்டும். அந்த ஒரு நட்பண்பின் நாங்கள் அத்தனை பேரும் ஃபாலோ பண்ணுறதுனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய வெற்றி அமைப்பு வந்து மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே தலைவர்னு யாரும் கிளைம் பண்ணிக்க மாட்டோம். நாங்கள் பார்த்து மேடையில் வந்து இவங்க தலைவர்னு சொன்னால் தான் தெரியும். இன்றைய தினம் கிட்டத்தட்ட 80 பணியாட்களோடு ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் போல் இன்று வனத்துக்குள் திருப்பூர் ஆட்டோ பைலட் மோடில் பயணிக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உழைப்பு மிக மிக பெரிய உழைப்பு. இந்த உழைப்பை நாம் தொடர்ந்து கொடுப்போம். இயன்றவரை இந்த இயற்கையை மீட்டெடுப்பதற்கும் இயற்கை பாதுகாப்பதற்காகவும் பல்வேறு சமூக பணிகளை செய்வதற்காகவும் வெற்றி அமைப்பு உறுதி வேண்டும் என்று சொல்லி இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நொய்யல் ஆற்றுல வந்து கொங்கு சோழர் காலத்தில் தூர்ந்து போன நல்லம்மன் அணைக்கட்டுன்னு ஒன்றை கண்டுபிடிச்சோம். அது வந்து ஏறக்குறைய ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பயன்பாட்டில் இல்லாமல் தூர்ந்து போயிடுச்சு. அப்போ பழைய திருப்பூர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு தெரு முனையிலையும் குப்பை கொட்டிகிட்ருப்போம், அல்லது தெரு வாசலில் இருக்கும். ஸோ இதெல்லாம் எடுக்கிறதுக்காக நகராட்சியில் ஒரு ஒப்பந்தம் போட்டு 5 முனிசிபல் வார்டுக்கு அப்துல் கலாம் ஐயா மறைஞ்சதுக்கப்புறம் 1 லட்சம் மரம் வைக்கிறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கறதுக்கு ஒரு அடிப்படை நம்பிக்கை எங்கேருந்து பிறந்தது? மலரும் நினைவுகளாக இன்றைக்கி 25 ஆண்டுன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பழைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் வந்தது.